வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அருமையான கொங்கு நாட்டு கொழுமிச்சை செடி பார்க்கலாம். எங்கள் ஊர் ஃப்ரூட்டுங்க, ஸ்பெஷல் ஃப்ரூட் இது. இது வந்து எலுமிச்சையை போலவே நம்ம சாதம் கிளறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். ஆரஞ்சு இதெல்லாம் உரித்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இதை ரெண்டாக கட் பண்ணி, இது எலுமிச்சை விட ஒரு 3 மடங்கு பெருசாக இருக்கும். ரெண்டாக கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டுக்குன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வந்தது. இது தொட்டிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். மற்ற மாவட்டங்களில் இது கிடைக்குமா என்னென்னு தெரில. இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஃப்ரூட்டு. ரொம்ப டேஸ்ட்டு அதிகமான ஒரு ஃப்ரூட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி விட்டமின் சி கண்டென்ட்டு இதில் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இது ஒரு பழம் சாப்பிட்டோம்னாவே போதும். உடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது இந்த கொழுமிச்சை. வெயில் காலங்கள்லாம் அதிகமாக இதை வந்து நாங்கள் சாப்பிடுவோம். வெயிலில் தான் நிறைய காயும் வைக்கும். இது எல்லா மண்ணுக்கும் வர்றதுனால பெருசாக நம்ம சிரமப்படாமல் வளர்த்துக்கலாம். இது வந்து ஒட்டு செடி. இது பாருங்கள், ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒட்டு செடி. இதைய வந்து இதுக்கு கீழே வர்றத இது நம்ம வைக்கிறது இந்த கவர் உள்ளே இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அது விதைக்கண்ணா மாறிடும். அதனால் அதை வளர விடக்கூடாது. நிறைய பேர் வந்து கீழேருந்து தளைஞ்சு வர்றதை விட்டுட்டு மேலே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு 4 வருஷம் ஆச்சு காய்க்கலன்னு கேட்பாங்க. இது இந்த ஒட்டுக்கண்ணுக்குன்னு இல்லைங்க, எந்த ஒட்டுக்கண்ணு வாங்கினீங்கனாலும் அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதுக்காக சொல்கிறேன். போன வாரம் கூட ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஏங்க நான் வந்து ஸ்வீட் லெமன் வாங்கினேங்க, இப்போ லெமன் காய்க்குதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஒட்டுக்கண்ணிலேருந்து விட்டுருப்பீங்க நீங்கள். இன்னும் அப்படியா, அதை நான் கவனிக்கலையே அப்படின்னாங்க. அதனால் வந்து இதுக்கு நான் ஜாயிண்ட் வர்ற இடத்துல நான் சொல்கிறேன். மற்றபடி பெருசாக உர தேவைகள் அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க. தொட்டியில் வச்சா உரம் போடணும், தரையில் வச்சோம்னா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் கவனிச்சோம்னா போதும். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய அருமையான டேஸ்டியான கொங்கு நாட்டு கொழுமிச்சை வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி